ஈட் அண்ட் டேஸ்ட் டெய்லி என்ற அனுதின தியான வேளைக்கு கர்த்தருடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களிலே பெருகுவதாக. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீதின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பிலே, Blessed are those who hunger and thirst for righteousness, for they will be filled என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனத்திலே 2வது செய்தியை இந்த நாளிலே நாம் கேட்கிறோம். நீதியை குறித்து 2 காரியங்களை இங்கே கற்றுக்கொள்கிறோம். Righteousness is seen by God. தேவன் நம்முடைய நீதியை பார்க்கிறார். பலமுறை நமது நீதியின் காரியங்களை மனிதர் காண வேண்டும் என்று செய்ய விரும்புகிறோம். இதை இயேசுவானவர் மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார். பரிசேயர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய காரியங்கள் எல்லா மனிதர்களால் புகழப்பட வேண்டும் என்று விரும்புவார்கள். மற்றவர்கள் நம்முடைய நீதியை பார்க்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. மாறாக தேவன் பார்க்க நாம் நம்முடைய நீதியை செய்ய வேண்டும். Let our righteousness be seen by God. 2வதாக, righteousness touches the priority of life. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்விலே நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் முதன்மையாக கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னுமாக கர்த்தர் எதிர்பார்ப்பது என்ன? தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்களை மட்டும் நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது நீதியின் பிள்ளைகளாக நம்மை ஒப்பு கொடுக்க முடியும். மார்ட்டின் லூத்தர் 1483ஆம் வருஷத்திலிருந்து 1546ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர். அவர் ஒரு இறையலார், போதகர், இனமாக ஆத்தர். நிறைய எழுத்துக்களை எழுதியிருக்கிறார். ஜெர்மானிய மொழியிலே வேதத்தை மொழிபெயர்த்தவர் அவர்தான். இனமாக ஹிம் ரைட்டர். நிறைய பாமாலைகளை அவர் எழுதியிருக்கிறார். முக்கியமாக புராட்டஸ்டன்ட் சீர்திருத்தலுக்கு முக்கியமானவராக அவர் இருந்தார். அவர் என்ன சொல்லுகிறார்? People must have righteous principles in the first and they will not fail to perform virtuous actions. அவர் என்ன சொல்லுகிறார்? மக்கள் முதலில் நீதியின் முதன்மைகளை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் நெறி சார்ந்த கிரியைகளை செய்ய முடியும். அதிலிருந்து ஒருபோதும் அவர்கள் பின்வாங்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த காலங்களிலே, முக்கியமாக கர்த்தரை சிந்திக்கிற இந்த காலங்களிலே, நீங்கள் அவர் எதிர்பார்க்கிற நீதியை செய்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை நெறி நிறைந்ததாக, கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கும். அதுவே முதன்மையாக உங்களுடைய வாழ்விலே இருக்கும். ஆமென். எங்கள் பரம தகப்பனே, நாங்கள் செய்கிற நீதியின் காரியங்களை மனிதர் பார்ப்பதற்காக அல்ல, கர்த்தர் பார்ப்பதற்காக எங்களை ஒப்பு கொடுக்க அருள் செய்யும். நீதியின் கிரியைகளை நாங்கள் செய்யும் பொழுது முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் வைத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். உங்களுடைய விருப்பங்களை மட்டும் நாங்கள் செய்ய உதவி செய்யும். ஆண்டவரே, நீதியின் காரியங்களை நாங்கள் செய்யும் பொழுது நீர் எதிர்பார்க்கிற நெறி நிறைந்த வாழ்வு எங்கள் வாழ்விலும், என்னுடைய பேச்சிலும், என்னுடைய நடையிலும் இருக்கும். அந்த பாக்கியத்தை தாரும். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.